நாடு முழுவதும் அமிர்த் பாரத் ரயில்கள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி வரும் அமிர்த் பாரத் ரயில்கள் ஏசி பெட்டிகள் இணைக்க இருக்காங்க. மொத்தமாக அமிர்த் பாரத் ரயிலோட கோச் காம்போசிஷன் அப்படிங்கிறது மாற இருக்குது. ஏன் இந்த ஏசி பெட்டிகள் கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். எந்த மாதிரியான பெட்டி முறை மாற இருக்குது அப்படிங்கிறதையும் மற்றும் சென்னை செல்லும் வந்தே பாரத் ரயிலுக்கு கூடுதல் நிறுத்தம் வழங்கியிருக்காங்க. இது இரண்டையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமிர்த் பாரத் ரயில்கள் அப்படிங்கிறது வந்தே பாரத் ரயில் முழுவதும் ஏசி பெட்டிகளை இயங்குவது போல் இந்த ரயிலுக்கு புஷ்பூல் இன்ஜின் போட்டு முழுவதும் முன்பதிவில்லா பெட்டி மற்றும் ஸ்லீப்பர் பெட்டிகள் போட்டு இயக்குனாங்க. ஆனால் இந்த ரயிலோட சேவை அப்படிங்கிறது மிக நீண்ட தூரம் பயணிக்க முறையில் தான் இந்த ரயிலெலாம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதாவது தொலை தூரத்துக்கு தான் இந்த ரயில் இயக்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம தெற்கு ரயிலோட தற்போது அறிமுகப்படுத்தப்பட்ட அமிர்த் பாரத் ரயில் அப்படிங்கிறது ஈரோட்டில் பீகார் மாநிலம் ஜோக்பானி வரைக்கும் இயக்கப்படுகிறது. ஸோ இந்த தொலைதூர பயணத்துக்கு ஏசி பெட்டிகள் மக்கள் அதிகமாக விரும்புவாங்க. அதனால் இந்த ஒரு மாற்றம் கொண்டு வராங்க. இந்த மாற்றியமைக்கப்பட்டுள்ள பெட்டியானது 2025, 26, 26, 27 மற்றும் 28 ஆகிய ஆண்டுகளில் தயாரிக்க வர இருக்கிற அமிர்த் பாரத் ரயில்களில் இணைக்க இருக்காங்க. அதன்படி மாற்றியமைக்கப்பட்ட அமிர்த் பாரத் ரயில் பெட்டி முறை இப்போ பார்த்துடலாம். 4 அன்ரிசர்வ்டு, 6 ஸ்லீப்பர், 1 ஏசி ஃபஸ்ட் கிளாஸ், 2 ஏசி 2 டயர், 6 ஏசி 3 டயர், 2 எஸ்எல்ஆர்டி, 1 பேண்ட்ரி கார், மொத்தமாக சேர்த்து 22 பெட்டிகள் கொண்டு இயங்க இருக்குது. இந்த 22 பெட்டிகள் அப்படிங்கிறது எல்லா ரயில்களுக்குமே காமன் தான். ஆனால் தற்போது இயங்கும் ரயில்கள், அதாவது உதாரணத்துக்கு இப்போ ராமேஸ்வரம் சென்னை போகிற ரயில் 22 பெட்டிகள் இருக்குன்னா அதோட கோச் காம்போசிஷன் இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் கொண்டு வர்றாங்க. காரணம் என்னென்னா இந்த ரயில் மிகவும் நீண்ட தூரம் பயணிக்குது. நீண்ட தூரம் பயணிக்கிறதுக்கு அதிகமாக மக்கள் விரும்புகிறது ஏசி பெட்டிகள். ஏசி 3 அடுக்கு இந்த மாதிரி தான் பெட்டிகள் விரும்புகிறாங்க. அதனால் இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்காங்க. இருந்தாலும் இந்த ரயிலோட இன்ஜின் முறை அப்படிங்கிற மாற்றம் இருக்காது. அதாவது புஷ்புல் வகை இன்ஜின் தான் பயன்படுத்துவாங்க. இதனால் எங்கேயாச்சும் ஒரு லோக்கல் ரிவர்சல் போடணும் அப்படிங்கிற போது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரயில் காலதாமதம் ஏற்படாது. இந்த பெட்டி முறை மற்றும் மாற இருக்குது. இதுக்கான கட்டண விவரங்களும் கூடிய சீக்கிரம் அறிவிப்பாங்க. இனிமேல் அமிர்த் பாரத் ரயில் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டால் அது இந்த மாதிரி தான் அறிமுகப்படுத்தப்படும். இந்த அமிர்த் பாரத் ரயில் ஐசிஎஃப், ஆர்சிஎஃப், எம்சிஎஃப் ஆகிய ரயில் பெட்டி தொழிற்சாலைகளில் மட்டும்தான் தயாரிக்கிறாங்க. இந்த தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கைப்படி இனிமேல் உற்பத்தி செய்யப்படும் அமிர்த் பாரத் ரயில் பெட்டிகள் இவ்வாறு தான் உற்பத்தி செய்யப்பட இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் 20665, 20666 திருநெல்வேலி சென்னை எழும்பூர், சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல இருக்குது. இதற்கான தேதி இவங்க இன்னும் அறிவிக்கல. இயர்லி கன்வீனியன்ட் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று இந்த ஒரு நிறுத்தம் வழங்கப்பட்டிருக்கு. நாகர்கோவில் சென்னை எழும்பூர் இடையே இயங்கும் வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்லுது. இந்த ரயில் நிலையத்தில் இந்த வந்தே பாரத் ரயிலை பயன்படுத்துகிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதன் ஒரு காரணத்தினாலும் மற்றும் அருகாமையிலிருந்து தூத்துக்குடி இருக்கிறனாலும் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் இறங்கி தூத்துக்குடிக்கு எளிமையாக சென்று சேர முடியும். அதனால் இந்த ரயிலின் வரவேற்பை பொறுத்து, அதாவது திருநெல்வேலி சென்னை ரயிலுக்கு இவங்க நிறுத்தங்கள் வழங்கியிருக்காங்க. இதன் மூலியமாக இந்த ரயில் கோவில்பட்டியிலேருந்து ரொம்ப சீக்கிரமாக நின்று செல்லும் தேதி அறிவிக்கப்படும். கோவில்பட்டியிலிருந்து நீங்கள் மிகவும் எளிமையாக பேருந்து அல்லது இணைப்பு ரயில் மூலியமாக தூத்துக்குடி சென்று சேரலாம். இணைப்பு ரயில் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்தே பாரத் வரும்போது இருக்காது. நீங்கள் அதிகமாக பேருந்துகளையோ அல்லது உங்களோட சொந்த வாகனத்தை பயன்படுத்தி தூத்துக்குடி சென்று சேர முடியும். இந்த ரயிலோட தேதி அறிவிக்கப்படும் போது இந்த ரயில் நின்று செல்லும் தேதியை நம்ம சேனலில் பதிவிடுவோம். மக்கள் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.